ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. மனுஷாலா பிறந்தா பிரச்சனை இல்லாமல் யாருமே கிடையாது. அப்படி ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் இருக்கோம் அப்படின்னாக்கா அது கோடியில் ஒருத்தராக தான் இருப்போம். அது கூட கஷ்டம்தான். தெய்வத்துக்கே இங்கே மனுஷாலா பிறந்து இங்கே எத்தனையோ ராமர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். கிருஷ்ண பகவான் கீழே பிறந்துட்டு எத்தனையோ பட்டிருக்கார் இல்லையா? அந்த மாதிரி தெய்வத்திற்கே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. மனுஷான்னு பிறந்தாச்சுனாக்க அது யாராக இருந்தாலும் நாயாக இருந்தாலுமே அது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அது பெரிய பிறந்த வீட்டில் பணக்கார ஆற்றுல காரில் எட்டி பார்த்துக்கிட்டே போகும். நம்ம பார்த்துருப்போம். அதுவே பாவம் பண்ணி பிறந்திருந்ததுன்னா அது ஸ்ட்ரீட் டாகாக லோ 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 லோன்னு அலையும். ஸோ அந்த மாதிரி அவ கர்ம பலன்களுக்கு ஏற்ப நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வேற. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரத்துக்கு ஒரு சில ரெமெடிஸ் நமக்கு பெரியவாக கொடுத்துருக்கா. அதை நம்ம யோசிச்சுக்கணும். அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுலேருந்து எனக்கு கொஞ்சமாவது வெளியில் வரணும், என்னால் தாங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 4 மிளகு எடுத்துக்கோங்க. நல்ல மிளகா 4 மிளகு ஞாயிற்றுக்கிழமையில் ராத்திரி 8:30 மணிக்கு மேலே 8:30க்கு மேலே இதை நீங்கள் பண்ணுங்க. 8:30க்கு மேலே ராத்திரி உங்கள் ஆற்று வாசலுக்கு போயிட்டு 4 மிளகா கையில் வச்சுக்கிட்டு எப்பவும் போல் 6-6:30 விளக்கேற்றிருங்க. அந்த நேரத்தில் விளக்கு எரியணும் அந்த மாதிரிலாம் கணக்கே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ராத்திரி ஞாயிற்றுக்கிழமையில் 8:30க்கு மேலே அந்த மாதிரி போயிட்டு 9 o'clock இருந்தாலும் பரவாயில்ல, 10-11 வேண்டாம், நீ 8 to 9 வச்சுக்கோங்களேன். அந்த டயத்தில் உங்கள் ஆற்று வாசலில் போய் அதை இடது கையில் வச்சுக்கிண்டு இடது பக்கமாக 3 வாட்டி சுற்றிருங்கோ. சுற்றிட்டு 4 திசைகளிலும் தூக்கி அதை போட்டுருங்கோ. தூக்கி போட்டுட்டு நேராக திரும்பி பார்க்காம நேராக ஆற்றுக்குள்ளே அலம்பிண்டு கைகால் அலம்பிக்கிண்டு நீங்கள் பாட்டுக்கு பகவானை எண்ணிக்கிண்டு அன்னைக்கு தூங்கி போயிடுங்க. தூங்கினேன்னாக்க கண்டிப்பான முறையில் பிரச்சனைகள் ஒரே நாளையில் குறையும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா திருப்பி அடுத்த வாரம் இந்த மாதிரி ஒரு 1-2 வாரம் நீங்கள் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு என்னமாவது ஒரு சக்தி, மனசில் என்னமோ ஒரு நிம்மதியும் ஒரு சக்தியும் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயங்களா, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி கிடையாது இல்லையா? ஸோ இது நம்ம தாராளமாக பண்ணலாம். இது நமக்கும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் எழுந்திருக்க முடியாமல் கிடக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வேண்டியோ நம்ம இதை பண்ணிக்கலாம். அவளால் முடியல, இப்போ அவளுக்காக நான் பண்ணுறேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் ராத்திரி 8லேருந்து 9 மணிக்கு வாசலில் போய் 4 மிளகா எடுத்துக்கிட்டு இடது கையில் வச்சுக்கிட்டு இடது பக்கமாக சுற்றிட்டு 4 திசையிலையும் தூக்கி போட்டுருங்கோ. எல்லாம் மாறும்.